உலகத்திலேயே மிகவும் விலை மதிக்க முடியாத பொருள்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தங்கமா, இல்லை வைரமா, இல்லை பிளாட்டினமா? இது எதுவுமே கிடையாது. இந்த ஒரு டிராப் விஷத்தோட விலை மட்டும் இது எல்லாத்த விட மிகவும் விலை உயர்ந்தது. அது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போது தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதுதான் இந்த ஸ்கார்பியனோட விஷம். 1 கிராம் விஷம் மட்டும் சுமார் 85 லட்சத்திலிருந்து சுமார் 2.5 கோடி வரைக்கும் விற்கப்படுது. 1 லிட்டரோட விலை மட்டும் இந்திய மதிப்புப்படி 85 கோடிக்கு விற்கப்படுது. எல்லோருக்கும் இந்த ஒரு கேள்வி மைண்டில் வரும், ஏன் ஸ்கார்பியனோட விஷம் இவ்வளவு விலைக்கு விற்கப்படுது? இது எதுக்கு தான் உதவுது? இதை யாரு தான் வாங்குறாங்க அப்படின்ற கேள்வி. இந்த உலகத்தில் மொத்தம் 1500 தேள் வகைகளுக்கு மேலே இருக்குது. அதில் ஒரு 30 வகையான தேள் வகைகள் ரொம்பவும் டேஞ்சரஸான விஷத்தன்மை உடையதும் கூட. இதுல முக்கியமான 3 வகையான தேள்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷம் தான் இவ்வளவு விலைக்கு விற்கப்படுது. ஏன் இந்த ஸ்கார்பியனோட வெனம் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னா, இந்த தேள்கள்ல இருந்து கிடைக்கிற வெனமை யூஸ் பண்ணி தான் பிரெயின் கேன்சரை குணப்படுத்த மெடிசன் தயாரிக்கப்படுது. அதே சமயம் ரீசெண்டான ஒரு டெஸ்ட்ல ஸ்கார்பியனோட வெனம் பிரஸ்ட் கேன்சரையும் குணப்படுத்தும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயம் ஆன்டிபயாட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர் மெடிசன்ஸை தயாரிக்கிறதுலையும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம பியூட்டி ப்ராடக்ட்ஸான ஆன்டி ஏஜிங் கிரீம்லையும் இந்த வெனம் சேர்க்கப்படுது. எதுக்கு ஸ்கார்பியனோட வெனம் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னா, இதோட விஷத்தை ஸ்கார்பியன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸ்னால தான். இந்த ப்ராசஸ் ரொம்பவும் டேஞ்சரஸான ப்ராசஸும் கூட. 2 முறைகளில் விஷத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. அதுல ஒன்று தான் மேனுவலா கைகள்லயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மெத்தட். 2வது சிமிலரான எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மெத்தட். இதுல 2 மெத்தடுமே ரொம்பவும் டேஞ்சரஸான மெத்தட்ஸ் தான். இதுல டெத் ஸ்டால்கர்னு சொல்லப்படுற நார்த் அமெரிக்கா அண்டு மிடில் ஈஸ்டில் கிடைக்கிற இந்த தேள் வகை தான் அதிகமான ரிசர்ச்சுக்கும் மெடிசன்ஸுக்கும் உபயோகப்படுத்தப்படுது. ஒவ்வொரு தேள்கள்ல இருந்தும் 2லிருந்து 2.5 மில்லிகிராம் வரைக்கும் மட்டும்தான் வெனம் கிடைக்கும். 1 லிட்டருக்கு 10 லட்சம் மில்லிகிராம். ஸோ 5 லட்சம் தேள்களை அப்ராக்சிமேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாதான் 1 லிட்டர் வெனமே கிடைக்கும். ஸோ இதில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு குறைஞ்ச அளவுக்கு தான் நமக்கு வெனம் கிடைக்குன்றது. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அவ்வளவு ஒன்றும் ஈஸி கிடையாது. இதுக்கு ட்ரெயின்டு லேபர்ஸால் மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கார்பியன் கடிச்சு இறப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த டெத் ஸ்டால்கர், இந்தியன் ரெட் ஸ்கார்பியன் போன்ற தேள் வகைகள் எல்லாமே ரொம்பவும் விஷத்தன்மை உடையது. குழந்தைகளுக்கு ரொம்பவும் டேஞ்சரஸும் கூட. மற்றபடி இந்த தேள் கடிச்சு இறக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் இதோட பெயின் 100 மடங்கு அதிகம், ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனதும் கூட. ஸோ இந்த ஸ்கார்பியனோட வெனமுக்கு ரொம்பவும் டிமாண்ட் இருக்கிறதுனாலையும் அதே சமயம் உற்பத்தி லிமிட்டடாக இருக்கிறதுனாலையுமே இது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வரும் காலகட்டங்களில் ஏஐ யூஸ் பண்ணி இந்த வெனாமில் இருக்க காம்பனன்ட்ஸை லேப்லேயே உருவாக்குனாங்களா, இதோட விலை குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரண்ட் ஸ்கின்னாரியை வச்சு பார்க்கும்போது ஸ்கார்பியனோட வெனமுக்கு டிமாண்ட் ரொம்பவும் அதிகமாக தான் இருக்குது. ஏன் ஸ்கார்பியனோட வெனம் இவ்வளவு எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன்.